Hi friends. So இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா வந்து subdomain என்ன அதோட யூஸ் என்ன அப்புறம் வந்து சப் கேட்டகரினா என்ன அதோட யூஸ் என்ன அப்படிங்கற பத்தி பார்க்க போறோம் நண்பா சரிங்களா. சோ புதுசா யாராவது வியூவர்ஸ் இருந்தீங்க கண்டிப்பா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு Wordpress Adsense இந்த மாதிரி ஃபுல்லா வந்து வெப்சைட் ரிலேட்டட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஆன்சர் வந்துட்டே இருக்கும் வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் நண்பா சரிங்களா. சரி நம்ம வாங்க நமக்கு வந்து இந்த வீடியோக்குள்ள போலாம். First thing என்ன பண்ணுங்க உங்களுடைய cPanel லாகின் பண்ணிக்கோங்க. அதுல subdomain அப்படின்றது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேட்டகரிஸ் வரும் சரிங்களா. சோ இது வந்து எதுக்கு அப்படின்றத பத்தி நம்ம பார்த்தோம் அப்படினா வந்து என்ன அப்படினா வந்து நீங்க வந்து subdomain அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வெச்சுக்கோங்க. நான் ஹோஸ்டிங்கர்ல வாங்கியிருக்கேன் அப்படினா வந்து cpanel.hostinger.com இருக்குல இது வந்து ஒரு subdomain சரிங்களா. சோ இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படினா வந்து subdomain சொல்லுவாங்க. அதாவது மெயின் டொமைனுக்கு முன்னாடி இந்த சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ்ல வருது இல்லையா இதுதான் வந்து டாட் வச்சு வருது இல்லையா இதுதான் சப்டொமைன் சொல்லுவாங்க நண்பா. ஈவன் இப்போ பாத்தீங்க அப்படினா வந்து உங்களோட பிளாக் ஸ்பாட் இருக்கு இல்லையா பிளாக் ஸ்பாட்ல என்ன பண்ணுவீங்க அப்படினா வந்து உங்களோட பில்லிங் ஆக்சுவலி என்ன அப்படினா வந்து உங்களுடைய வார்த்தை எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க பிளாக் ஸ்பாட் எடுத்துட்டீங்க அப்படினா வந்து எப்படி வரும் அப்படினா வந்து இப்படி போட்டுருப்பீங்க. அதுக்கடுத்து உங்களோட நேம் அடிச்சிருப்பீங்க யுவர் பிளாக் யுவர் ஓகேங்களா பிளாக் அப்புறம் வந்து டாட் blogspot.com அப்படின்னு இருக்கு .com.in அந்த மாதிரி வரும் நண்பா சரிங்களா. ஸோ இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் வந்து blogspot-ஓட சப்டொமைன் வந்து ஃப்ரீயாக நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து உங்கள் பிளாகோட URL நேம் சரிங்களா. ஸோ இதான் இந்த மாதிரி கேட்டகரி ஃபுல்லாக வரதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து சப்டொமைன் சொல்லுவாங்க நண்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு தனியாக ஒரு வெப்சைட் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணாத. உங்களுடைய மொத்த வெப்சைட்டில் வராது இது எல்லாத்துக்குமே தனியாக URL. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் அனலிட்டிக்ஸ் தனியாக அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் கன்சோலில் நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கும் தனியாக எல்லாமே தனியாக தான் வந்து எதுவுமே வந்து இது வந்து கிடையவே கிடையாது இது வரவே வராது சரிங்களா. இது வந்து புதுசாக டோட்டலாக வந்து ஆன்லைனில் இருக்கிற ஒரு தனி ஒரு வெப்சைட்டு அதுதான் வந்து இந்த சப்டொமைன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க நண்பா சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சப் கேட்டகரினா என்ன அப்படின்ற பற்றி பார்க்கலாம் நண்பா. சப் கேட்டகரி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் இது பக்கத்தில் சொன்னதான் உங்களுக்கு புரியும். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கூகுள் AdSense பார்த்துருப்பீங்க AdWords பார்த்துருப்பீங்க. அதாவது கூகுள் AdSense பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்போ நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா எப்படி வரும்னா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க HTTPS போட்டு என்ன கூகுள் போட்டு google.com/ போட்டு AdSense போட்டுருப்பாங்க. ஆனால் இதுதான் வந்து என்னன்னா சப் கேட்டகரின்னு அர்த்தம். அதாவது சஃபிக்ஸ்ல வரும். ஸோ உங்களோட மெயின் டொமைன்ல சஃபிக்ஸ்ல வரும் நண்பா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இது வந்து டைரக்ட் கூகுள் நீங்கள் வந்து இதை வந்து தனியாக வந்து நீங்கள் வந்து Wordpress இன்ஸ்டால் பண்ணாலுமே தவிர இது வந்து நீங்கள் வந்து ஒரே நேம் அதாவது என்ன அப்படின்னா வந்து நீங்கள் அப்ரூவல் எதுக்காக வாங்குறீங்க அப்படின்னா வந்து எல்லாமே ஒரே இதில் வந்துடும் சரிங்க. ஆனால் சப்டொமைன் அந்த மாதிரி கிடையாது எல்லாமே அது டிஃப்ரெண்ட். ஆனால் இது எல்லாமே வந்து ரூட் டொமைனோட சேர்ந்தாப்புலே வரும். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு சப்டொமைன் வச்சிருக்கேன் முன்னாடி நான் எப்பவுமே ட்ரையல் இந்த ட்ரையல்.reviews அப்படின்றது வந்து ஒரு சப்டொமைன். அதே இது நான் வந்து இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து நான் வந்து இந்த சப்டொமைன் பேல இந்த இடத்துல வேற ஏதாவது நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் கேட்டகரி இப்போ எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஏதாவது ஒரு AdSense அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கிறேன். இப்போ இது வேண்டாம் உங்களுக்கு நான் டேரெக்டாக சொல்கிறேன். இப்போ வந்து AdSense அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன அப்படின்னா வந்து இது வந்து சப் கேட்டகரி நண்பா. ஸோ சப் கேட்டகரிக்கும் நீங்கள் Wordpress இன்ஸ்டால் பண்ணலாம் மெயின் சப்டொமைனுக்கும் நீங்கள் Wordpress இன்ஸ்டால் பண்ணலாம். அதெல்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டுமே வந்து என்னன்னா ஒரே இடத்துல லொகேஷன் பண்ணுது. அதாவது AdSense.app-reviews ஒரே லொகேஷன் தான் AdSense app-reviews / போட்டு AdSense ஒரே மாதிரி லொகேஷன் தான் ஃபைல் பண்ணுவோம். ஸோ எப்பயுமே நீங்கள் வந்து சப்டொமைனையும் சப் கேட்டகரியும் வந்து ஒரே நேமில் வந்து கிரியேட் பண்ணிடக்கூடாது. அப்படி கிரியேட் பண்ணிங்கன்னா ஒன்று வந்து மற்றொன்று வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும் நண்பா. ஸோ நீங்கள் சப்டொமைனில் ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அது வந்து டெலீட் ஆகிறது கூட வாய்ப்பு டெலீட் ஆயிரும் 100% வந்து டெலீட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதனால் எப்பயுமே வந்து சப் கேட்டகரி சப்டொமைனும் ஒரே நேமில் இருக்கக்கூடாது சரிங்களா. ஸோ அதை மட்டும் எப்பயுமே மறந்துடாதீங்க நண்பா சரிங்களா. சரி நண்பா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்த ஒரு டொமைன் எடுத்துருக்கேன் AdSense.com சொல்லிட்டு சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இந்த இடத்துல சப்டொமைன் இருக்கு இல்லையா அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன்ப்பா. ஸோ இதான் வந்து சப்டொமைன் இருக்கு இல்லையா சப்டொமைனுக்குரிய ஒரு பார்த்து தான் வந்து இதில் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து சீப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃப்ரீலேயே வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் நண்பா. ஆனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து ஃப்ரீல வந்து கிரியேட் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஆல்ரெடி ஃப்ரீ ஹோஸ்டிங்கில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து லிமிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னும் நீங்கள் வந்து சப்டொமைன்லாம் போட்டிங்க அப்படின்னா வந்து இன்னும் வந்து உங்களுக்கு அன்னெசரி ஃபைல்ஸ் தான் வந்து தேவையில்லாமல் வந்து கிரியேட் ஆகும் நண்பா.
இப்போ நான் சீப்னு போட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து இதை வந்து நீங்கள் வந்து அப்படியே விட்டுட்டு என்ன பண்ண கிரியேட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து சப்டொமைன் வந்து கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம்ப்பா. ஃப்ரீ ஹோஸ்டிங் மிஸ்ஸஸ் பெய்டு ஹோஸ்டிங் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது தொடர்ந்து கிரியேட் ஆயிடுச்சுப்பா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுக்கு வந்து நீங்கள் எதுவுமே பண்ண தேவை கிடையாது, டேரெக்டாக நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை வந்து எப்படி வந்து பிளாகருக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆனால் சப் கேட்டகரி வந்து பிளாகருக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணவே முடியாது. ஸோ பிளாகருக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு நம்ம வந்து சூப்பராக ஒரு வீடியோ போட்டுருக்கோம். ஸோ அதை கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இது வந்து என்ன பண்ணுறேன், இப்போ நான் கிளிக் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வச்சு அந்த ஒரு தனியாக ஒரு நேம்லேயே வந்துச்சு நண்பா. ஸோ வந்துச்சு. இப்போ நான் வந்து இதுக்கு எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்ற பற்றி பார்க்கணும். WordPress எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ என்ன பண்ணாச்சு, கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து நான் வந்து இதுதான் உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். ஸோ வெப்சைட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அது வந்து ஆட்டோ இன்ஸ்டாலர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் WordPress தான் இன்ஸ்டால் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஜொமிலா அப்புறம் இந்த மாதிரி இந்த இன்னும் வெப்சைட் ரிலேட்டட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்ப்பா. ஸோ நமக்கு WordPress தான் நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் வந்து WordPress அப்படின்றத கிளிக் பண்ணிக்கணும்பா. ஸோ WordPress அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணணும், நீங்கள் இதில் வந்து செலக்ட் பண்ணணும் எந்த நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த இடத்துல சீப் டாட்டா செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் கொடுத்துக்கணும். அந்த கொடுத்து அப்புறம் வந்து நீங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டு எதை கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? நான் வந்து என்ன கொடுத்துக்கணும், மணி மெத்தட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்டு அதே தான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் சைட்டில் வந்து ஒரு சீப் சும்மா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எஸ் ஓவர் ரைட் பண்ணுமா, எஸ்ன்னு கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், இன்ஸ்டால் பண்ணிடுறேன். ஸோ வந்து என்ன இது இன்ஸ்டால் ஆகுது நண்பா. இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ பொறுமையாக இருங்க, அது இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும். நான் 22 MB WordPress-உடைய இது புதுசாக லேட்டஸ்ட்டாக 4.95 வெர்ஷன் வந்துச்சு. ஸோ இன்ஸ்டால் ஆகி முடிச்சோன்னே உங்களுக்கு நான் சொல்கிறேன் நண்பா. அவ்வளோதான் நம்ம இன்ஸ்டால் ஆச்சு. அவ்வளோ. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்ம அதே பழைய பேஜுக்கு வரலாம். இப்போ வந்து இதை வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் அனதர் ஒன்று WordPress சைட்னு ஒன்று வந்துச்சு. அவ்வளோதான். ஸோ நம்ம போட்ட வேலை இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து எப்படி வந்து சப் கேட்டகரிக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம்ப்பா. சப் கேட்டகரினா என்னன்னு சொல்லியிருந்தோம், அது சஃபிக்ஸில் வர்றது. அதுமாதிரி ஆட்சன்ஸ் ஸ்லாஷ் போட்டு அது வரதான் வந்து என்ன சொல்லுவாங்க, சப் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணுறது நீங்கள் எதுவுமே அது கிரியேட் பண்ண தேவையே கிடையாதுப்பா. ஆனால் சப் கேட்டகரி கிரியேட் பண்ணும்போது என்ன அப்படின்னா வந்து நீங்கள் வந்து தனியாக வந்து எதுவுமே கொடுக்க தேவை கிடையாது. நீங்கள் ஆனால் இந்த சப் கேட்டகரி அப்படின்ற ஒரு பேஜை தான் வந்து சொல்லுவாங்கன்னா சப் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஆனால் சப்டொமைன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து அதை வந்து ஒரு வெப்சைட்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன ஒரு வெப்சைட்னு கூட சொல்லுவாங்க. இதை வந்து ஆனால் பேஜ்னு தான் சொல்லுவாங்க நண்பா, சப் கேட்டகரியா. சப் கேட்டகரிக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பழைய உங்களுடைய ரூட் டொமைன் இருக்குல்ல, ரூட் டொமைனா ஒன்றும் கிடையாது, மெயின் டொமைனை தான் ரூட் டொமைன் சொல்லுவாங்க. அந்த ரூட் டொமைனுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த கோட்ஸ் ட்ராக்கிங் கோட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த கோட்ஸ் வந்து இதில் போட்டுக்கணும். போட்டால் தான் வந்து அதுக்கு வந்து அது வந்து ட்ராக் பண்ணும். அப்போ தான் வந்து மொத்தமாக வந்து அவங்களுக்கு வரும். தனி இண்டிவிஜுவலாக வந்து கிடைக்காது. இண்டிவிஜுவலாக கிடைக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து தனியாக வந்து ஒரு இதுதான் கிரியேட் பண்ணிக்கணும். சப்டொமைன் இந்த மாதிரி இதுதான் கிரியேட் பண்ணிக்கணும்ப்பா. ஓகே, நம்ம வந்து சப் கேட்டகரி வந்து எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்ற பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பை பாய். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.